8. 8 சேமா இருக்குது ஒன்று போல இருக்குது 8 சோல்ஜர் இருப்பாங்க. ரிமைனிங் எல்லாம் யூனிக்கா இருக்கும். கிங் ஒன்று, குயின் ஒன்று, ரூக் ஒன்று. ஆனா இவங்க ரெண்டு பேர்ல இருப்பாங்க. பிஷப் 2, ரூக் 2 அதுல பேரா இருப்பாங்க. கிங்கும் குயினும் தவிர ரிமைனிங் இந்த சைடுல இங்க இருக்கக்கூடிய மூணு பேர் எனக்கு என்ன இருக்கும் பேரா இருக்கும். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே என்னது ஒரு பேர். அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. இப்போ ஒரு சோல்ஜர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அடிக்கிறார் அப்படின்னா he can able to go for the either one block or the two block. அவர் செகண்ட் அட்டெம்ப்ட் அடிக்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் தான் போகும். அதுவும் இல்லாம லெஃப்ட் விக்கெட் வரக்கூடாது, லெஃப்ட் போக கூடாது, ரைட் போக கூடாது, ஒன்லி ஸ்ட்ரைட். யாருக்கு ஒரு காயினுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதே மாதிரி பிஷப் எடுக்கணும், ரூக் எடுக்கணும், கிங் எடுக்கணும், குயின் எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு காயின்ஸ்மே வந்து என்ன இருக்குது we acted as one agent. அதனுடைய present position என்ன, அது previous எங்க இருந்து வந்துச்சு, pastக்கு வந்து போகுமா, சாரி next லெவலுக்கு இருக்க அப்ரோச் என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அத நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்க்க போறோம். it is called as the types of an agent. ஓகேவா, அது அங்க வரப்ப நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ now the scenario. So what is the AI problem state? அப்போ ஒரு AI problem statement நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம். என்ன விஷயம், the agent sensor that should give that enough information to exactly state when exactly and which state the particular situation is. என்னோட environment variable present situationல என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத என்னோட agent sensor வந்து என்ன செய்யணும், முதல்ல சொல்லணும். ஓகேங்களா? and then so next one இந்த பாதி வந்தாங்க. and then so next one வந்து பாத்தீங்க அப்படினா it has to be according to the particular state what kind of the action I should perform. சரி, எனக்கு வந்து இப்போ இதுல மொத்தம் எத்தனை சினாரியோ இருக்கு சொல்லுங்க. ரைட் 3 சார் 3 சார். கம் ஆக நீங்க உட்கார்ந்து ஆளு சினாரியோ இங்க மொத்தம் 3 பேசணும். என்ன பேசணும்? லைட் ரெயின், மீடியம் ரெயின், ஹெவி ரெயின். இது மட்டும் பார்த்தா போதுமா? ஓடிட்டு ஏதோ ஒரு வைப்பர் ஏதோ ஒரு லெவல்ல ஓடுது, எல்லே எங்க நிச்சயம் ஓடுது. அப்புறம் என்னமா அதெல்லாம் மாறிக்குது. அப்புறம் when to stop. அப்ப when to stop னா என்ன அர்த்தம்? no rain. அப்ப இந்த no rain இந்த சென்சார் வந்து என்ன செய்யணும், டிடெக்ட் பண்ணி யாருக்கு சொல்லணும், ஏஜென்ட் சொல்லணும். எப்ப மழை நின்றுச்சுடா அப்படின்னு சொல்லணும். மழை நின்றுச்சுன்னு சொல்லிருச்சுன்னா இந்த கமெண்ட் யாருக்கு பண்ணணும், ஆக்டிவேட்டர்ஸ்க்கு போறோம். ஆக்டிவேட்டர்ஸ் போனனே ஓடிட்டு இருக்கிறது இப்ப எனக்கு என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். that way we have to analyze for every problem state. ஓகேவா? சோ நம்ம ஒரு சினாரியோ வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி ஒரு மேன் மேடா ஒரு பர்టిక్యులர் ஆக்டிவிட்டி வந்து நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணுவோமோ அந்த சேம் ஆக்டிவிட்டில we have to be develop the agent. ஓகே, இந்த ஏஜென்ட் கோட் ஒன்னால எழுத முடியும் அப்படினா நீங்க இந்த ஏஜென்ட் கோட் தான் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நிறைய LLM இருக்குது இல்ல, LLM தான் இருக்குது. சரி உள்தனிக்கு அங்கதான் நீங்க தேடுறீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதுக்கு மட்டும் மண்டையாயிட்டு இருக்கீங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல தான் யார் இருக்கா? சாட் ஜிபிடி. இது மட்டும் தெரியும். சாட் ஜிபிடி அப்படி தெரியுமா? யூஸ் பண்றீங்களா? சாட் ஜிபிடி, ஓபன் ஏஐ, அப்புறம் ஜெமினி, ஏஜென்ட். இவர் क्वेश्चन கேக்குறார். ஏஜென்ட் பல வெரைட்டி இருக்குன்னு வெச்சுக்கோ. டிபெண்ட்ஸ் அபான் தி சிச்சுவேஷன். இங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏஜென்ட்க்கு பேர் என்ன அப்படினா இட் இஸ் கால்ட் as a large language model. இந்த large language model யூஸ் பண்ணக்கூடியதான நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம யூனிட் வரப்போ பார்க்கலாம். அதுல யூஸ் பண்ணக்கூடியதான டைப் ஆஃப் தி நியூரல் நெட்வொர்க்ஸ் இஸ் கால்ட் as a transformer neural networks. The transformer neural networks குள்ள தான் we are having this kind of these things. And then